நீரே இதைச் செய்தீர் என்று நான் என் வாயைத் திறவாமல் மௌனமாயிருந்தேன். ஓகே, 10ஆம் வசனம். என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்துப் போடும். உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். அக்கிரமத்தினிமித்தம் நீர் மனுஷனைக் கடிந்துகொண்டு தண்டிக்கிறபோது, அவன் வடிவைப் பொட்டரிப்பைப் போல் அழியப் பண்ணுகிறீர். நிச்சயமாக எந்த மனுஷனும் மாயையே. அப்போதும் தாவீது தன்னுடைய பர்சனல் லைஃப்ல இருந்து இந்த காரியத்தை சொல்றார். அவருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தேவனுடைய கரத்தின் அடிகளால் சோர்ந்து போன டேவிட், அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டவர், தண்டிக்கப்பட்டவர், வாதிக்கப்பட்டவர். அப்போ அவர் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா, 9ஆம் வசனத்துல, என் வாயை நான் திறக்கல, நான் மௌனமா இருந்தேன், நீரே இது செய்தீர். ஸோ சில சூழ்நிலைகள்ல நமக்கு தேவன் சிட்சிக்கும் போது கூட சில வாதை, சில அடி, சில கடிந்து கொள்ளுதல், சில தண்டிக்கப்படுதல், இப்படிலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் பொழுது, நீரே இது செய்தீர், வாயை நான் திறக்க மாட்டேன், நான் மௌனமா இருப்பேன் அப்படின்னு நம்ம அந்த சர்க்கம்ஸ்டான்சஸையும் நாம் என்ன செய்யணும், அதை நான் சப்மிட் பண்ணணும் அந்த இடத்துல. ஆபகுக் புஸ்தகத்துல இன்னொரு வார்த்தை, ஆபகுக் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 2:20. கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாயிருக்க கடவது. இது this is holy silence. We should learn a lesson of holy silence. Demonic silence கிடையாது. This is holy silence. பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவுது. That means கர்த்தரோ வென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். He knows everything. Without his permission என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. ஆபகுக்கு நிறைய கேள்வி, இது ஏன் அப்படி நடக்குது, அது ஏன் இப்படி நடக்குது, இது ஏன் இப்படி நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 1ஆம் அதிகாரத்தில் என்னெல்லாம் கேட்கிறாரு ஆபகு பாக்குறப்ப, 1ஆம் அதிகாரத்துல, நான் எது வரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சிக்காமல் இருக்கிறீரே, நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பிக்கிறது என்ன, தீவினையை பார்க்கிறது என்ன, கொள்ளை கொடுமை எனக்கு எதிரே நிற்கிறது என்ன, வாதை வழக்கு எழும்புகிறது என்ன, நியாயப்பிரமாணம் செல்லாமல் போகிறது, நியாயம் ஒருபோது பலனற்றதாய் போகுது, நீதிமான் வளைந்து கொள்ளப்படுகிறான், நியாயம் புரட்டப்படுகிறது, இது ஏன் இப்படி, அது ஏன் இப்படி, இது ஏன் இப்படி, இது ஏன் இப்படி, இது ஏன் இப்படி, இது ஏன் இப்படி நடந்துச்சு, அது ஏன் இப்படி இருந்துச்சு. ஸோ நிறைய கொஸ்டின் ஆபகுக்கு. ஓகே, ஆபகுக்கு கூப்பிடுறாரு. நேரம் இருக்கும் பொழுது நான் பொறுமையா நீங்க ஆபகுக் புஸ்தகத்தை படிங்க. ஆபகுக், do you want to know all the answers for what I'm doing? இது ஏன் செஞ்சேன், உனக்கு நான் பதில் கொடுக்கணுமா, இது ஏன் செய்யணும், அது ஏன் நடந்துச்சு, இது ஏன் நடந்துச்சு, அது ஏன் நடக்கல, இது ஏன் நடக்கல. Do you want to know all those things? நான் உனக்கு ஆன்சர் கொடுக்கணும்னு நினைக்கிறியா? ஓகே, ப்ளீஸ் கம், வா அப்படின்னு கூப்பிடுறார். 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தில், நான் உனக்கு உத்தரவு சொல்வேன். 1ஆம் வசனத்தில், அவர் எனக்கு என்ன சொல்வார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் பொழுது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்று கவனித்து பார்ப்பேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் 2ஆம் வசனத்தில், நான் சொல்ற காரியத்தை நீ எழுதி வை, நீ உனக்கு மாத்திரம் இல்ல, பின்னாட்கள்ல இருக்கிற நமக்கும் சேர்த்து ஆண்டவர் ஒரு காரியத்தை ஒரு பலகையில தீர்க்க தரிசனமா எழுதி வை, அது முடிவில் விளங்காது, பொய் சொல்லாது, தாமதித்தாலும் காத்திருது நிச்சயமாய் வரும், தாமதிப்பில்லை. சோ 4ஆம் வசனம், தட்ஸ் ஆன்சர். ஆபகு கேட்ட கேள்விக்கு, இது ஏன் அப்படி, அது ஏன் அப்படி, இது ஏன் அப்படி, இது எப்படி, இந்த சூழ்நிலை எப்படி, அந்த சூழ்நிலை எப்படி, அது ஏன், இது ஏன், இது ஏன், இது ஏன். அதுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை 4ஆம் வசனம் தான் அதுக்கு அர்த்தம். அதுக்கு ஆபகுக்கு கர்த்தர் பேசின வார்த்தை, பெருமையாய் இருக்கிறவனுடைய ஆத்துமா செம்மையானதல்ல,
பெருமையாய் இருக்கிறவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானது அல்ல. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இன்னொரு வார்த்தை, விசுவாசத்தினாலே தாழ்மை உள்ளவன் பிழைப்பான். அது என்ன விசுவாசம், அது என்ன தாழ்மை அப்படின்னா, பெருமையா இருக்கிறவனுக்கு தான் கேள்விக்கு பதில். பெருமையா இருக்கிறவன் தான் கேள்வி. தாழ்மையா இருக்கிறவனுக்கு கேள்வியே கிடையாது. எப்பெல்லாம் நான் கேள்வி கேட்கிறேனோ அப்பெல்லாம் அவுட் ஆஃப் மை அரகன்ஸ், அவுட் ஆஃப் மை ப்ரைட், என்னுடைய அகங்காரத்திலிருந்தும் என்னுடைய ஆணவத்திலிருந்தும் என்னுடைய பெருமையிலிருந்து தான் உருவாக்கப்பட்ட வஸ்து மண்ணோடுகளுக்கு ஒத்த மனுஷனாகி என்ன குயவனை பார்த்து, என்ன செய்றீங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஏன் லேட் ஆகுது, ஏன் கொடுக்கல, எப்ப கொடுப்பீங்க, ஏன் எடுத்தீங்க, ஏன் வச்சிங்க, என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க, பதில் சொல்லுங்க. யாரு? அகங்காரி. அவனுடைய இருதயம் அவனுக்குள் செம்மையானது அல்ல. அவனுக்கு தேவன் பதில் சொல்லணும். ஆனால் தாழ்மை உள்ள மனுஷன் அவன் விசுவாசத்தினால் பிழைப்பான். ஏன்னா இந்த இடத்துல கான்டெக்ட்ல என்ன வாசிக்கிறோன்னா, ஒன்னு அகங்காரம், பெருமை உள்ளவன், இன்னொன்னு தாழ்மை உள்ளவன். தாழ்மை உள்ளவன் விசுவாசத்தினால் பிழைப்பான். எனக்கு ஏன் தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லையே. அவர் சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறார். 20 வசனம். தாழ்மை உள்ளவனுடைய விசுவாசம் என்ன அப்படின்னா, கர்த்தர் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். He is on the throne. He is the blessed controller of the whole universe. நான் என்னத்த கேள்வி கேட்கிறது? ஐயோ, he knows everything. He can do anything. அவர் எதனாச்சும் செய்யலாம், எப்படினாச்சும் செய்யலாம், வைக்கலாம், எடுக்கலாம், கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம், என்னன்னா செய்யலாம். He is on the throne. பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமா இருக்க கடவுது. சரியா போச்சா? இது யாரு? தாழ்மை உள்ளவர். இப்படி கர்த்தர் பேசி முடிச்ச உடனே இப்ப ஆபகுக்கு இப்ப என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, 17 வசனம் 3:17, அத்திமரம் துளிர் விட்டாதான் என்ன, துளிர் விடாம போனாதான் என்ன, திராட்சை பழம் பழுத்தாதான் என்ன, பழுக்கல் என்ன, உண்டானா என்ன, ஒளிவு மரம் பழம் கொடுத்தாதான் என்ன, பலன் கொடுக்கலதான் என்ன, வயல் தானியத்தை விளைவிக்காதான் என்ன, விளைவிக்காதான் என்ன, ஆட்டு மந்த முதலிட்டு போனாலும் சரி, இருந்தாலும் சரி, மாடு இருந்தாலும் சரி, இல்லாட்டினாலும் சரி, தட்ஸ் நாட் மை பிசினஸ். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். ஹல்லேலூயா. திஸ் இஸ் ஆபகுக். முதல்ல ஒரு கேள்வி. தேவன் பேசின மாத்திரத்தில், ஆபகுக், you want me to answer for all these things? உனக்கு அதெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? யாருக்கு பதில் சொல்லணும்? பெருமை உள்ளவன் தான் அந்த மாதிரி கேள்வி கேட்டு இருப்பான். தாழ்மை உள்ளவனுக்கு என்ன செய்வான் கேட்டா, விசுவாசத்தினால் பிழைப்பான். அது என்ன விசுவாசம்? என் தேவன் சிங்காசனத்தில் இருக்கிறார். He knows everything. He is doing the best. பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமா இருக்க கிடையாது. Finished. அவ்வளவுதான். என்ன போனாதான் என்ன, வந்தாதான் என்ன, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொன்னான். Praise the Lord. This is submitting to God. This is submitting to God for all situations. One more verse. புலம்பல் 3ஆம் அதிகாரம். புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். எரேமியாவுடைய புலம்பல். இந்த வார்த்தைகள் எல்லாம் முன்னால சேர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகள். நாம விட்டாலும் ஆவியானவர் விடலை. ஓகே. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரத்திலிருந்து இங்க ஒரு மௌனமா இருக்கிற காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். புலம்பல் 3:28. தன் இளம் பிராயத்தில் நுகத்தை, சிறுமையை, வறுமையை, தனிமையை, சிறுமை, வறுமை, தனிமை, இதெல்லாம் சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று
ஆண்டவரே இதெல்லாம் நீங்க தான் என் மேல வச்சுங்க. ஜீசஸ் நாசரேத்தூர்ல எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டார். பிதாவே நீரே என் மேல் வைத்தீர் என்று நான் தனித்திருந்து நான் மௌனமா இருக்கட்டும். ஓகே, 30ஆம் வசனம். தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி இயேசு நெந்தையால் நிறைந்திருந்தார். ஓகே, சோ இதெல்லாம் கீழே என்ன வாசிக்கிறோம்? தேவனுக்கு எல்லாமே தெரியும். 34ஆம் வசனத்துல பூமியின் கீழ் ஒருத்தன் நசுக்கிறதையும் நியாயத்தை புரட்டுறதையும் மாறுபாடாக்குறதும். 34ஆம் வசனத்தை மறுபடியும் பாருங்க. உங்களை யாராவது நசுக்கிறாங்களா? நீங்க நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய நியாயம் புரட்டப்படுகிறதா? உங்களுடைய வார்த்தைகள் மாறுபாடாக்கப்படுகிறதா? ஆண்டவர் இதெல்லாம் பார்க்கல நினைக்கிறீங்களா? எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவர் கட்டளையிடாது இருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? உன்னதமானவருடைய வாயிலிருந்து தீமை நன்மை புறப்படுகிறது இல்லையோ? ஏன் முறையிடாத? சப்மிட் டு காட். அப்ப எதுக்கெல்லாம் நான் சப்மிட் பண்ணணும்? நமக்கு உண்டான நுகம், நமக்கு இருக்கக்கூடியதான அடி, நிந்தை, சஞ்சலம். 32ஆம் வசனம். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் இறங்குவார். மனுபுத்திரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்தினாலும் அவர் இறங்குவார். நசுக்கிறது, நியாயம் புரட்டப்படுறது, மாறுபாடாவது, நிந்தை, அடி, தனிமை, வறுமை, நிந்தை சகலமும் அவர் கட்டளையிடாது இருக்க நம் காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் எதுவுமே சம்பவிக்கிறது இல்லை. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, வாயை மட்டும் நாம் திறக்காதபடிக்கு என் வாயை நான் புழுதியில் வைப்பேனாக, நான் வாய் திறவாமல் நான் மௌனமா இருப்பேனாக. கர்த்தர் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறார். பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமா இருக்க கடவுது. தட் இஸ் சப்மிட்டிங் டு காட். தேவனை துதிக்கிறது. நான் வாயை திறக்கணும் அப்படின்னா தேவனை துதிக்கிறதுக்காக, தேவனை புகழ்கிறதுக்காக, தேவனுக்கு நன்றி செலுத்துறதுக்காக. என்ன சூழலா இருந்தாலும் சரி, நாம் நலமானதை எதிர்பார்க்கிறோம். குழந்தை இல்லாம இருந்து திடீர்னு ஒரு குழந்தை உருவாகுது. திடீர்னு பார்த்தா அந்த குழந்தை வளர்ச்சி இல்லாத குழந்தைய குன்றி மறிச்சிருது. ஆண்டவரே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணனே, கொடுத்தீங்களே, இப்ப இந்த குழந்தைய எடுத்துட்டீங்களே. சப்மிட்டிங் டு காட். பிரைஸ் லார்ட். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும், எல்லா சூழ்நிலையும் நான் மனரம்யமா இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு வேலை போயிடுச்சே. சப்மிட்டிங் டு காட். ஆண்டவரே, எனக்கு ஒரு நஷ்டம் ஆயிடுச்சே. தகப்பனே, சப்மிட்டிங் டு காட். பிரியமானவர்களே, அப்படி தேவன் நமக்கு வைத்திருக்கிற, நம்மை கொண்டு செல்கிற எல்லா உபத்திரவ பாதைகள், இடுக்கண்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், ஏன் தகப்பனே இந்த முள்ளு எனக்கு விடுதலை இல்லையே, இதுல எனக்கு விடுதலை இல்லையே, அதுல எனக்கு விடுதலை இல்லையே, இது ஏன் இப்படி நடந்துச்சு, அது ஏன் இப்படி நடந்துச்சு? ஓகே, எனக்கு தெரியல, எல்லாம் நன்மைக்கே. உண்மை நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய அனந்த ஞானத்தை நான் விசுவாசிக்கிறேன். எல்லாம் எனக்கு நன்மைக்காகவே நடக்குது. இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்ல அப்படியே நான் சப்மிட் பண்றேன். உண்மை நான் துதிக்கிறேன். இது ரெண்டாவது ஆஸ்பெக்ட். ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட், we should surrender our body, we should surrender our future plans, we should surrender our ambition, we should surrender our desires, whatever it may be, we should surrender. அவர்களுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை கொடுப்பார். ரெண்டாவது ஆஸ்பெக்ட், தேவனுக்கு கீழ்ப்படிதல். அப்படின்னா தேவன் நம்ம எந்த சூழ்நிலையில நம்ம கொண்டு சென்னாலும் அதை முறுமுறுக்காமல், குறை சொல்லாமல், மனுஷர்களை குறை சொல்லாமல், சூழ்நிலை குறை சொல்லாமல், எல்லாவற்றும் ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்தி
அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்க்கு அப்படியே சப்மிட் பண்ணி கொடுக்கிறது. தேவரீர் நீரே இதை செய்தீர், தேவரீர் நீரே இதை செய்தீர், நீரே இதை அனுமதித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். You are the blessed controller. You are on the throne. இது ஒரு சப்மிஷன். மூன்றாவது ஆஸ்பெக்ட், சப்மிட்டிங் டு காட் அப்படிங்கிறது மூன்றாவது ஆஸ்பெக்ட். தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான அதிகாரங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சப்மிஷன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். தேவனுடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். நமக்கு அந்த தேவனுடைய பலத்த கை நமக்கு தெரியல. அந்த பலத்த கை நம்மள என்ன செய்யுது? இந்த பலத்த கை எதுக்கு பின்னால இருக்கு அப்படின்னா, தேவனுடைய பலத்த கை எங்க இருக்கு அப்படின்னா புருஷனுக்கு பின்னால இருக்கு. மனைவிக்கு, சகோதரிமார்களுக்கு சொல்றேன், உங்களுடைய புருஷன்மார்க்கு பின்னால தேவனுடைய பலத்த கை. வாலிப பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோருக்கு பின்னால தேவனுடைய பலத்த கை. வேலைஸ்தலத்துல உங்களுடைய எஜமானனுக்கு பின்னால தேவனுடைய பலத்த கை. திருச்சபையில உங்களுடைய மூப்பர்கள், அவர்களுக்கு மேலாக அவர்களுக்கு பின்னாக இருக்கக்கூடிய தேவனுடைய பலத்த கை. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனுடைய பலத்த கையை தரிசிப்பார்கள். மீண்டுமா சொல்கிறேன், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், சுத்த சிந்தை உள்ளவர்கள் ஒவ்வொன்றுக்கும் பின்னால் இருக்கக்கூடியதான தேவனுடைய பலத்த கையை பார்த்துருவாங்க. அப்படியே அடங்கிடுவாங்க. அடங்கி இருக்கிறேன், அடங்கி இருக்கிறேன், அடங்கி இருக்கிறேன். இந்த சூழ்நிலையில தேவனுடைய பலத்த கைக்கு நான் அடங்கிறேன். சப்மிட்டட் டு காட், தட் மீன்ஸ் தேவனுடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கிறதுன்னா தேவனுடைய கை நமக்கு தெரிய மாட்டேங்குது. அது யாருக்கு பின்னால இருக்கு அப்படின்னா நமக்கு மேல இருக்கு, நமக்கு மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு பின்னால இருக்கு. அது நம்மளை ஒடுக்குது, நம்ம கீழ்ப்படுத்துது. அந்த இடத்துல எல்லாம் நம்ம முரட்டாட்டம் பண்ணாதபடிக்கு தேவன் வைத்திருக்கிறதான அந்த அதிகாரத்துக்கு எல்லாவற்றுக்கும் நாம் சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா, பிரைஸ் தி லார்ட், சாத்தானை காலின் கீழ் கொண்டு வந்துடலாம், சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கலாம். ஜீசஸ் 30 years நாசரேத்தூர்ல இருந்தார். அவருக்கு 2 இடத்துல அதிகாரம் இருந்தது. ஒண்ணு நாசரேத்தூர் வீட்டுல தாய் தகப்பனுடைய அதிகாரம் இருந்தது. இன்னொன்று நாசரேத்தினுடைய ஜெபாலயத்தினுடைய தலைவர்கள். 30 வருஷம் நாசரேத்தினுடைய ஜெபாலயத்தினுடைய தலைவர்களுக்கு 30 வருஷம் கீழ்ப்படிந்திருந்தார். வீட்டுல 30 வருஷம் பெற்றோர் கீழ்ப்படிந்திருந்தார். தேவனுடைய பலத்த கரம் அவர் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அப்படியே ஒடுக்கி 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 கீழே வச்சுக்கிட்டே இருந்துச்சு. அவர் இணங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தார், அந்த அதிகாரத்துக்கு இணங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவர் உடைபட்டார், நொறுக்கப்பட்டார். அந்த அதிகாரத்துக்கு கீழே அவர் நொறுக்கப்பட்டார். அந்த அதிகாரம் என்னவா இல்லை அப்படின்னா பூரணமான அதிகாரம் இல்லை. ஜபாலயத்தினுடைய தலைவர்கள் பூரணமானவர்களா இல்ல, பெற்றோர் பூரணமானவர்களா இல்ல. பூரணம் இல்லாத அந்த அதிகாரத்திற்கு அவர் என்ன செய்திருந்தார் அப்படின்னா சப்மிட் பண்ணி கொடுத்திருந்தார். சப்மிட் பண்ணிட்டே இருந்தார், நொறுங்கி இருந்தார். பிரியமானவர்களே, இப்படி சப்மிட் டு காட் அப்படிங்கிறத இப்படி 3 கோணத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னா பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளுக்கு நான் சப்மிட் பண்ணி கொடுக்குறேன். 2வது, என்னுடைய லைஃப், என்னுடைய டிசைரை, என்னுடைய ஆம்பிஷனை, என்னுடைய பிளான்ஸை, என்னுடைய பாடியை நான் தேவனுக்கு சரண்டர் பண்ணி கொடுக்குறேன். 3வது, தேவன் எனக்கு வைத்திருக்கிறதான அத்தாரிட்டிஸ்க்கு நான் சப்மிட் பண்ணி கொடுக்குறேன். இப்படி 3 சேர்ந்தது சப்மிட்டிங் டு காட். இவர்கள் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்பார்கள். அவன் அப்பொழுது ஓடி போவான். பிரியமானவர்களே, இப்படியா நம்மளுடைய பர்சனல் லைஃபா இருக்கட்டும், நம்மளுடைய பாடியா இருக்கட்டும், நம்மளுடைய சூழ்நிலைகளா இருக்கட்டும், நமக்கு மேல இருக்கிற அத்தாரிட்டிஸா இருக்கட்டும், நாம் இப்படி கீழ்ப்படிந்து
நம்முடைய கீழ்ப்பிடுதல் யாருக்கும் தெரிந்திருக்கட்டும். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை கால்களில் கொண்டு வருவாராக. ஆமென்.